இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது டைம் கரெக்டாக 5 o'clock. நான் நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 5:10 அப்படிங்கிற டைமுக்கு வெளியே வந்து பார்த்தேன். அப்பவும் இருட்டாக தான் இருந்தது. இன்னைக்கு வரமகாலட்சுமியோட விரதம். ஸோ இன்னைக்கு நான் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வரலட்சுமி விரதம். பெருசாக ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி இன்னைக்கு நான் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு முதல் வேலையாக வாசலெல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து பச்சை தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து வாசல் ஃபுல்லாக தெளிச்சிட்டேன். ஏன்னா சாணம் தெளிக்க முடியல, போய் எடுத்துட்டு வந்து வச்சிருந்துருக்கணும், நானும் மறந்துட்டேன். அதனால மஞ்சள் தண்ணியே தெளிச்சு குட்டியா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோலமும் போட்டுட்டேன். சின்ன கோலம் தான். அப்புறம் பக்கத்துல கோவில் முன்னாடியே சின்னதா 2 எலமெண்ட்ஸ் மட்டும் போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்க வந்துட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடலாம். சோசியல் மீடியாவோட யூசேஜ் அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்கெல்லாம் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது இதுன்னு பண்ணி பெருசா செய்வாங்க. ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் போல, நம்மளால அது பண்ண முடியாது, அதனால நம்ம இந்த விரதம் இருக்க வேண்டாம், இந்த சாமி கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பண்றாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளா ஒரு பழம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டா கூட போதும். நமக்கு மன நிம்மதியோட சாமி கும்பிடணும், மனசார கும்பிடணும், அது மட்டும்தான். இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மியோட போட்டோவை மட்டும் வச்சு வாழைப்பழம், மாதுளம்பழம், நெல்லிக்கனி, வெத்தலைப்பாக்கு, வளையல், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறுன்னு வச்சு எக்ஸ்ட்ரா என்கிட்ட அஷ்டலட்சுமி விளக்கும் இருந்துச்சு, அதையும் வச்சு நல்லா சூப்பரா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் கும்பிட்டு முடிச்சிட்டேன். விரதம் முடிக்கும் போது 2 பேரும் கண்டிப்பா இருப்போம். அப்புறம் சமையல் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்டுமே வந்துட்டாரு. அவருக்கு வந்து நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா நான் சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது. அவரு எப்படி என் மேல அக்கறையோட ஒரு விஷயத்த பண்றாரோ சொல்றாரோ அப்படிதான் இன்னைக்கு நானும் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பொன் பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னால இன்னைக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பா இருக்காது. நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே எல்லாமே கிடைக்கும், நம்மளால சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற தைரியம் இங்க 2 பேருக்குமே இருக்கு. ஸோ அவர் நல்லா இருக்கணும், அவரோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு என்னோட விரதம் இருந்துச்சு. நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் ஜூஸ் போட்டு தரேன் குடின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் அவருக்காக இன்னைக்கு சமைச்சது என்னன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், அது கூட தாளிச்ச தயிர், லெமன் ரைஸ், அதுக்கு தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரை. இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான சமையல் தான். ஈவினிங் விரதம் விடும்போது கொஞ்சம் ஸ்பெஷலா சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு சொன்னது என்னன்னா, இவ்வளோ நாள்ல இன்னைக்கு தான் உன்னை விட்டுட்டு தனியா நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. அவருக்காகவே தான் இந்த ஜூஸை கம்பெனி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. இன்னைக்கு சிம்பிளான சமையல் தானேன்னு சொல்லிட்டு நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா அவர் என்ன கூப்பிட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அது ஒரு மாதிரி ஜாலியாயிடுச்சு. சரி ஓகே, ஈவினிங் வீடியோல பார்க்கலாம். பாய்.